கம்பீர் தான் அடுத்து கிரேட் சேப்பலா? ஏன் எல்லாரும் கம்பீர் வந்து கிரேட் சேப்பல் கூட கம்பேர் பண்ணுறாங்க? ஹோமில் 3-0 ஒயிட் வாஷ் ஆயாச்சு. அவேல ஸ்ரீலங்கா கிட்ட 3-0 ஒயிட் வாஷ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷமாக வச்சிருந்த பிஜிடி ட்ரோஃபியை ஆஸ்திரேலியா கையில் கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுவும் 3-1 தோற்றுருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் ரீசனா? முதல்ல கம்பீர் வந்து கிரேட் சேப்பல் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரேட் சேப்பல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு ப்ரீஃபாக பார்த்துட்டு வந்துடலாம். 2004-2005 அந்த டைம் அப்போ இந்தியாவோட பழைய ஹெட் கோச் ஜான் ரைட் வந்து அவர் கோச்சிங் பொசிஷன் வந்து ரிசைன் பண்ணுறாரு. என்ன தான் அவர் கோச்சிங் டென்யூரில் இந்தியா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே லாஸ்ட்டாக அது முடியும் போது அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஏன், ஹோம்லேயே ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம லூஸ் பண்ணோம். அவரோட கோச்சிங் கரியரை அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணல. அந்த ஒரு ரீசனால் இந்தியாவுக்கு இப்போ ஒரு புது ஹெட் கோச் தேவை. அதுக்கு கங்குலி யார் சஜஸ்ட் பண்ணுறாருனா கிரேட் சேப்பலை சஜஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? 2003-2004 இந்தியா வந்து ஆஸ்திரேலியா போகும்போது கங்குலிக்கு பேட்டிங்கு பக்கபலமாக இருந்தது கிரேட் சேப்பல். ஸோ அவர் அந்த பேட்டிங் கொடுத்துருந்த டிப்ஸும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கங்குலிக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவரும் பிரிஸ்பேனில் 144 அடிச்சிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு அவங்க 2 பேத்துக்கும் அப்போயே ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகுது. அதனால கங்குலி வந்து கிரேட் சேப்பலை பேக் பண்ணுறாரு. அதே மாதிரி கிரேட் சேப்பலையும் இந்தியா டீம் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ கோச்சாக வந்த கிரேட் சேப்பல் ஃபஸ்ட்டு சீரீஸில் ட்ரையாங்குலர் சீரீஸில் இந்தியா வந்து ஃபைனலில் போய் ஸ்ரீலங்காட்ட லூஸ் பண்ணிடும். கதையே அங்கே தான் ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த சீரீஸ் இந்தியா ஜிம்பாப்வே போகுது. என்னதான் ஜிம்பாப்வே ஒரு பெரிய டீம் இல்லாட்டியுமே கோச் வந்து ஒரு பெரிய மேஜர் டிசிஷன் எடுக்கிறாரு. என்னன்னா, கங்குலி வந்து பெருசாக ஃபார்ம் இல்லை, அவர் செஞ்சுரி போட்டு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரீசனால் கிரேட் சேப்பல் என்ன பண்ணுறாருனா கங்குலியை வந்து கேப்டன்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ண சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தா கங்குலியை டீமுக்குள்ளேயே நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு பிடிவாதமாக இருந்திருக்காரு. ஸோ அங்கே தான் கங்குலிக்கும் கோச்சுக்கும் ஒரு ரிஃப்ட் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் கோச் என்ன பண்ணுறாருனா பிசிசிஐக்கு ஒரு லெட்டர் போகிறாரு. இந்த மாதிரி கங்குலி வந்து ஃபிசிக்கலாகவும் சரியில்லை, மென்டலாகவும் ஃபிட் இல்லை, அதுக்கப்புறம் கேப்டனை திரும்ப வாங்குறதுக்கு அவர் ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கிற பல விஷயங்களை அவர் மெயிலாக அனுப்புகிறாரு. ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த மெயில் வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ சோஷியல் மீடியா, அப்போ இருக்க பத்திரிகைகள் அவங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கே தான் ஒரு பெரிய மேஜர் ட்ராமாவே நடக்குது. அதனால் கங்குலிக்கு இந்தியா டீமில் நிரந்தரமாக இடம் கிடைக்கவே இல்லை. டீமுக்குள்ளே இன்னும் அவுட்டாக இருந்துகிட்டே இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கொல்கத்தாவும் போகிறாரு. கொல்கத்தாவில் அங்கே என்ன நடக்குதுன்னா கங்குலியோட டென் ஆயிடுச்சே, சும்மா விடுவாங்களா ஃபேன்ஸு? இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் அப்போ கிரேட் சேப்பலுக்கு எதிராக கோஷங்களும் போஸ்டர்ஸும் பிடிச்சிட்டு போகிறாங்க ஃபேன்ஸு. ஒரு ஸ்டெப் ஹெடாக போய் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ்க்கே சப்போர்ட் பண்ணுவோம், இந்தியா பிளேயர்ஸ்க்கே சப்போர்ட் பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு முறைகேடாக ஃபேன்ஸும் நடந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து ஒரு 2 இயர்ஸாக போயிட்டே இருந்திருக்கு. ஸோ கிரேட் சேப்பல் கங்குலியை மட்டும் கை வைக்கல, மற்ற இந்தியன் பிளேயர்ஸ் மாதிரி கை வச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இர்ஃபான் பதானை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பெஸ்ட் ஸ்விங் பவுலராக இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தார். ஸோ அவர் பால் போட்டாலே விக்கெட் விழுந்துடும், அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபார்மில் இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஃபார்மில் இருக்க பிளேயரை நான் பேட்டிங் சொல்லித்தரேன், இவன்கிட்ட பேட்டிங் பொட்டன்ஷியல் இருக்குது, அவனை நம்பர் 3ல் ஆட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவரோட பவுலிங்கையும் ஒழிச்சு விட்டார். அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட்டை டெஸ்ட்டில் ஓப்பனிங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேட்டிங்லேயும் சின்னதாக ஒரு பட்டிட்டிங்கரிங் பார்த்தாரு. அங்கே மட்டும் இல்லை, அவர் கை வச்சது இங்கே தான் தப்பு பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா சச்சினை ஓப்பனிங்லேருந்து மிடில் ஆர்டருக்கு இறக்கிட்டார். ஸோ இனிஷியலாக வந்து அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, சச்சின் வந்து மிடில் ஆர்டர் இருக்கிறது ரீசன் என்னன்னா இந்தியா வந்து மிடில் ஆர்டர் தான் ஸ்ட்ரகிள் ஆகுது, அந்த ஒரு ரீசனுக்காக நான் சச்சினை வந்து மிடில் ஆர்டரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஒரு கண்டிஷனை சச்சினும் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஓகே, நான் டீமுக்காக பின்னாடி மிடில் ஆர்டரில் போய் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிடில் ஆர்டரில் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவரால் அங்கேயும் ஒரு நல்ல ஃபார்மில் கண்டினியூ பண்ண முடியல. அந்த ஒரு ரீசனால் அங்கே ஆடுறதுக்கு அவர் விருப்பம் தெரிவிக்கல. ஆனால் கிரேட் சேப்பல் அதெல்லாம் கிடையாது, நீ அங்கே தான் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு சச்சினை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மிடில் ஆர்டரில் ஆட வச்சிருக்காரு. அதோட ரிசல்ட் தான் அடுத்த வேர்ல்டு கப்லேயே நம்ம பார்த்தோம். என்ன தான் கிரேட் சேப்பல் 2006 ஆரம்பிக்கும் போது பெலட்டர் சீரீஸில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாலும், அவையில் போயிட்டு பாகிஸ்தானை அடிச்சுட்டு வந்தாலும், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஐசிசி வேர்ல்டு கப்லேயும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலைங்கிறத விட லீக்லேயே இந்தியா வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு மோசமான பர்ஃபார்மன்ஸ் இந்தியா கொடுத்ததே இல்லை. ஓவராலாக கிரேட் சேப்பலோட கோச்சிங் கரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளாக்ஷிப் டோர்னமெண்ட்டில் இந்தியா பர்ஃபார்ம் பண்ணல. அதோட முக்கியமான விஷயம் அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமே இழந்துட்டார். ஸோ அங்கே தான் பிரச்சனைங்க. ஸோ பிசிசிஐயும் இதுக்கு மேலே அவர் தேர மாட்டார், இந்தியா ட்ரெஸ்ஸிங் ரூமே இழந்துட்டார், ரிசல்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அந்த ஒரு ரீசனால் இவரை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்சிஷன் பீரியட் அப்போ கிரேட் சேப்பலை கோச்சிங் கரியரை விட்டு தூக்கிட்டாங்க இந்தியன் டீம். அதுக்கப்புறம் கேரி கிறிஸ்டன், அனில் கும்ப்ளே, ரவி சாஸ்திரி அண்ட் டிராவிட் அப்படின்னு சொல்லிட்டு பல கோச்சஸ் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க கோச்சிங் கரியரில் இந்தியா இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பேடாக பண்ணதே இல்லை. எல்லா ஃப்ளாக்ஷிப் டோர்னமெண்ட்லையும் செமிஃபைனலோ ஃபைனலோ மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்தோம். அண்ட் கப்பும் ரீசெண்டாக அடிச்சிட்டோம். இந்தியாவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தாது, இன்னும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் அதுவும் 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் இந்தியா வேர்ல்டு கப்பே அடிக்கல அப்படின்னு ஒரு கன்சர்ன் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த காரணத்தினால ஒரு ஐசிசி வின்னிங் பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் உள்ளே எடுத்து வந்திருக்காங்க.
அது மட்டும் காரணம் இல்லை, அவர் ஐபிஎல்லும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு மென்ட்ரா. எகெயின்ஸ்ட் கம்பீர் என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் மென்ட்ரா தான் இருந்திருக்காரு, கோச்சே இல்லையே, அவர் எதுக்கு நீங்கள் டீமுக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஏன்னா இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த ரீசெண்டாக இருக்க கோச்சஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரி ஒரு முக்கியமான ஆள். அவர்கிட்ட தான் இந்தியா ஓவர்சீஸில் டெஸ்ட்லாம் வின் பண்ணாங்க. ஸோ இந்தியாவோட கோல்டன் பீரியட் இன் டெஸ்ட்னா ரவி சாஸ்திரி கடையில் தான். ஆனால் ரவி சாஸ்திரி இதுக்கு முன்னாடி கோச் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கரியரில் அவர் கோச் பண்ணதே இல்லை. அவர் ஃபஸ்ட்டு கோச் பண்ணது இந்தியன் டீம் தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு கௌதம் கம்பீருக்கு மட்டும் இந்த ஒரு கேள்வி வருது? முதல்ல கௌதம் கம்பீர் அப்படி என்ன தான் கேகேஆர் வின்னிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கௌதம் கம்பீர் மென்ட்ருங்கன்னா ஒரு நார்மல் மென்ட்ராக மட்டும் இல்லாமல் டீமோட ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் இருந்திருக்காரு. டீமோட பிளேயிங் 11 ஸ்குவாட் எல்லாத்துலேயுமே அவரோட பங்கீடு இருந்திருக்கு. முதல்ல நம்ம மென்ட்ருனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். நார்மலாக ஒரு டீமை மென்ட்ரு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்வைசராக தான் இருப்பாங்க. ஸோ கங்குலி வந்து டெல்லி டீமுக்கு பண்ணுறது தான் கரெக்டாக ஒரு மென்ட்ருக்கான ஜாப். ஸோ வந்து ஒரு பேட்டிங் கன்சல்டண்ட்டாக இருந்திருக்காரு. ஆனால் ரிக்கி பாண்டிங் தான் அதில் எல்லா பவரும் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் கம்பீரும் ஒரு பேட்டிங் கன்சல்டண்ட்டாக ஒரு டீமுக்கு ஒரு நார்மல் கன்சல்டண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் எல்எஸ்ஜி ஓனர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனீங்க, புது டீமு ஆனால் பேக் டு பேக் எப்படி ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வேறு எந்த வேலையும் பண்ணல, ஒரே ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணேன், அவரே எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர். அவரை வந்து இந்த மென்ட்ரா அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஹெட் கோச்லேருந்து பவுலிங் கோச் வரைக்கும் எல்லாமே அவர் எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் டீமோட பிளேயிங் 11 ஸ்குவாட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. அந்த ஒரு ரீசன் தான் அந்த டீம் பேக் டு பேக் பிளே ஆஃப்ஸ் வந்திருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் கேகேஆரும் எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீரை திரும்ப மென்ட்ரா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவரை மென்ட்ருன்னு சொல்கிறதுக்குள்ளே மேனேஜர்னு சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும். டீமை மேனேஜ் பண்ணுறது தான் கம்பீரோட வேலை. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் கேகேஆரோட சக்ஸஸ். ஏன்னா கேகேஆரோட ஸ்குவாடு பிளேயிங் 11 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு எல்லாமே அக்கு வேற ஆணி வேற பண்ணியிருக்காரு. எல்எஸ்ஜிக்கிட்ட அவர்கிட்ட கிடைக்காத சப்போர்ட் இங்கே கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் ராவான பிளேயர்ஸாக இருப்பாங்க. அவங்கள ஐபிஎலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அவருக்கு எல்எஸ்ஜியில் கிடைக்கல. ஆனால் இங்கே அபிஷேக் நாயர்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் கோச் இருக்கார். அவர் என்ன பண்ணாருன்னா இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ வெங்கடேஷ் ஐயராக இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ரமன்தீப் சிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸை அவரை பிரிங்கின் பண்ணிட்டு வந்தார். ஏன்னா கம்பீர் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்ட்டை ஒர்க் வாங்கிடலாம், ஆல்ரெடி இருக்க சீனியர் பிளேயர்ஸ்ட்டே ஒர்க் வாங்கிடலாம், புதுசாக இருக்க பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு எல்எஸ்ஜியில். அந்த ஒரு பிரச்சனை இங்கே இல்லை. ஏன்னா ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் நாயர் இருக்கார். அவர் லோடாக பிளேயர்ஸ் உள்ளே இறக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன் நிதிஷ் ராணா இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அங்கிஷ் ரகுவன்சின்னு சொல்லிட்டு ஒரு 18 வயசு பையனை உள்ள அமைச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இங்கே கிடச்சிருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் கௌதம் கம்பீர் அபிஷேக் நாயர் அவர் கூட கூப்பிட்டு போயிருக்காரு. இந்தியா மாதிரி பெரிய டீமுக்கு, அதுவும் கோலி ரோஹித் மாதிரி பிளேயருக்கு நீங்கள் எப்படி பேட்டிங் விளையாடணும் அப்படின்னு சொல்லித்தர தேவையில்லை. ஆனால் டீமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை மாடிஃபை பண்ணுறதா இவங்களோட பெரிய வேலையாக இருந்திருக்கும். அந்த பிளேயருக்கு எது செட் ஆகும், செட் ஆகாது, அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் என்ன, அந்த மாதிரி புரிஞ்சு ஒரு மேனேஜராக இருந்திருக்கணும். ஸோ கிரேட் சாப்பிள் அதான் பண்ணல. அவர் வந்து புவர் மேனேஜர்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கம்பீர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு தான் இந்தியன் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ இந்தியன் டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாரான்னு கேட்டால் அங்கே தான் இல்லை. அவர் வந்து முதல் சீரீஸே என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபுல்லாக ஆல்ரவுண்டர்ஸ் கிடையாது. டாப் 6 எல்லாமே ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸ். அவங்க இருந்து ஒரு ஓவர் கூட கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அந்த இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே, இந்தியா டாப் ஆர்டரில் நீங்கள் ஆடணும்னா ஒன்று ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கணும், இல்லாட்டி டூயல் ரோல் நீங்கள் வச்சுக்கணும். டூயல் ரோல் அப்படின்னா நீங்கள் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருக்கணும், இல்லாட்டி ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேனாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்கில் வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்தியாவோட பேட்டிங் ஆர்டரில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியான் பராக், தூபேன்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டர்ஸ்க்கு அதிக சான்ஸ் கொடுக்குறாங்க. அது என்ன ஆச்சுன்னா ஒரு நல்ல சால்டாக விளையாடுற பேட்ஸ்மேன்ஸ்க்கு இடம் கிடைக்கல. அந்த ஒரு ரீசனால ஸ்பின் ஆட முடியாத பேட்ஸ்மேன்ஸ்லாம் அங்கே ரொம்ப திணறாங்க அண்ட் ஸ்ரீலங்காலையும் தோக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஎல் ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர்னு சொல்லிட்டு ஸ்பின் நல்லா ஆடுற பேட்ஸ்மேன் ஆனாலும் அவங்க பேட்டிங் பொசிஷனை சும்மா ஸ்வாப் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ அது வந்து பிளேயர்ஸை செட்டில் ஆக விடல. அந்த ஒரு ரீசனால இந்தியா வந்து ஃபஸ்ட்டு சீரீஸ்லேயே தோக்குறாங்க ஸ்ரீலங்கா கிட்ட. 2வது சீரீஸ் ஹோமில் எல்லாரும் நியூசிலாண்டு. ஸோ ஈஸியாக வின் பண்ணிடலாம், இந்தியா பி டீம் ஆனால் கூட வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸில் தான் உள்ள போகிறாங்க. அது லேட்டாக என்னாச்சுன்னா அது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடுச்சு. பிச்சை ஒழுங்காக ரீட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மழை பெஞ்சு ஒரு பவுலிங் கண்டிஷனில் இருக்கும்போது இந்தியா வந்து பேட்டிங் ஆடிடுறாங்க. ஸோ அது வந்து நியூசிலாண்டுக்கு சாதகமாக போயிடுது. அந்த ஒரு விஷயம் நியூசிலாண்டுக்கு சாதகமாக போயிடுது. என்னதான் பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் ரொம்ப கம்மியான ரன்னுக்கு அவுட் ஆனதுனால இந்தியானால மீண்டு வரவே முடியல. ஸோ அடுத்து 2வது மேட்ச் 3வது மேட்ச் என்ன பண்ணுறாருனா ரொம்ப அக்ரெசிவாக போகணும், 2 மேட்ச் நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் ட்ராக்கை எடுக்கிறாரு. டிராவிட் அங்கே தான் கிளவராக முடிவு எடுக்கிறாரு. என்ன பண்ணுறாருனா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் முக்கியமாக ரோஹித்தை தவிர மற்ற கோலி கூட ஸ்பின்னுக்கு திணறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸ்பின் ட்ராக் வேண்டாம், ஓரளவுக்கு பேட்டிங் சர்ஃபேஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நடந்த 5 மேட்சஸுமே ஓரளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சஸாக தேர்ந்தெடுக்கிறாரு.
அந்த விஷயம் தான் கம்பீர் விட்டார். அவர் அக்ரெசிவாக போகணும்னு நினச்சிட்டு பேட்ஸ்மேன் ட்ரெஸ் பண்ணி போயிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கும் ஸ்பின் அந்தளவுக்கு ஆட முடியல. அதனால் சொற்பமான ரன்னுங்களுக்கு எல்லாமே அவுட் ஆகிட்டாங்க. இந்த மேட்ரு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போல்லாம் ஜடேஜா, அஸ்வின், அக்ஷர் பட்டேல் அவங்க 3 பேர்த்தில் 2 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் அஸ்வின் அவங்க 2 பேரும் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை அந்த 3 மேட்சுமே. ஸோ அந்த ஒரு ரீசனால் லோ ஆர்டர்லேருந்து ரன் வராதனால இந்தியா அந்த சீரீஸ் கம்ப்ளீட்டாக வாஸ் அவுட் ஆயிடுறாங்க. இதில் கம்பீரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்தியா லாஸ்ட் ஆனதுக்கு கம்பீரோட ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீம் ஆல்ரெடி டிரான்சிஷனில் இருந்தாலும் புதுசு சர்ஃப்ரான்ஸ் கான் ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனால் அவரோட பொசிஷனை மேலே கீழே மாற்றி அனுப்புனதாக ஒன்று இருக்கட்டும். அப்புறம் பிச்சை அவங்களுங்க ரீட் பண்ணாமல் டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் எடுத்ததாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்தியாவோட பேட்ஸ்மேன்ஸ் நிலைமையை தெரிஞ்சுக்காமல் ஸ்பின் பிச்சஸ் எடுத்ததாக இருக்கட்டும். ஸோ இந்த 3 விஷயம் தான் கம்பீர் சைட்லேருந்து பண்ண தப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமே ஒரு டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்குது. இந்த டிரான்சிஷன் ஃபேஸ் இவர் வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சுதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ராகுல் டிராவிட் இருக்கும்போதே இந்த டிரான்சிஷன் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ரஹானே, புஜாரா அந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு அப்போயே சான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்போ அவருக்கு இருந்த ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. கூடவே ஜெய்ஸ்வாலும் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. ஸோ டாப் ஆர்டர்லேருந்து ரன் வந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் லோ ஆர்டர்லேருந்து அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, அஸ்வின் அவங்க 3 பேர்லேருந்து ரன் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த சீரீஸ் அவரோட தலைவிதி என்ன ஆச்சுன்னா, ரோஹித் சர்மா டோட்டலாக ஃபார்ம் அவுட். ஜெய்ஸ்வால், பண்ட் டீமில் இருக்க 7 பேட்ஸ்மேனில் அவங்க 2 பேர் மட்டும் தான் ஃபார்மு. மீது எல்லாருமே ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறனால அது கம்பீருக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்துருக்கு. இந்தியா டோட்டல் யூனிட்டாகவே ஃபெயில் ஆயிருக்கு. இந்த ஒரு யூனிட்டோட தான் கம்பீர் பிஜிடிக்கும் போகிறாரு. போன ஃபர்ஸ்ட் மேட்ச் கம்பீர் பண்ண டிசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கேஆர் ரெட்டி. ஸோ ஷர்துல் தாக்கூருக்கு பதில் எனக்கு நிதிஷ் ரெட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்ததாக இருக்கட்டும். வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரெடி இங்கே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, திரும்ப பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பி எடுத்ததாக இருக்கட்டும். கேஎல் ராகுல் லாஸ்ட் டைம் டீம்லேயே எல்லாத்தையும் ஓவர்சீஸ்லேயே எனக்கு அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவுக்கு பதில் அவர் ஓப்பனிங் இறக்குனதாக இருக்கட்டும். ஸோ ரோஹித் சர்மா ஃபஸ்ட் மேட்ச் விளையாட முடியல. அந்த ஒரு ரீசனால் கேஎல் ராகுலே ஓப்பனிங் இறக்கட்டும் அப்படின்னு ட்ரெஸ் பண்ணி இறக்குனதாக இருக்கட்டும். இது 3மே அவருக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. முதல் மேட்சே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேட்ஸ்மேன் வழக்கம் போல் ஃபெயில் ஆயிடுறாங்க. ஆனால் அவர் எடுத்த நிதிஷ் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபைட்டிங் டோட்டலில் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து பும்ரா ஒரு 1 மேன் ஷோவாக மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால், ராகுல்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. கோலி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ டீம் செட்டில் ஆன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. ரோஹித் உள்ளே வராரு. ரோஹித் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ விக்கெட்டாக ஆயிடுறாரு. ஸோ ஓப்பனிங் எல்லா மேட்சும் இறங்கி ரன் அடிக்காமல் அவுட் ஆயிடுறாரு. பால்ஸும் ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கு ஈடாக கோலியும் பெருசாக ரன்னே அடிக்கவே இல்லை. ஸோ சீனியர் பேட்ஸ்மேன்ஸ் மாற்றி 2 பேரும் ஃபெயில் ஆகிறனால டீம் ஒரு 9 பிளேயரோட ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. சமி இல்லாதனால ஃபாஸ்ட் பவுலிங்லேயும் ஒரு டிரான்சிஷன் ஓடிட்டே இருந்திருக்கு. அண்ட் சிராஜும் ஒரு செகண்ட் பவுலராக ஸ்டெப்பிங் பண்ண வேண்டிய டைமில் ஸ்டெப்பிங் பண்ணல. அதுக்காக நம்ம சிராஜையும் முழுசாக குத்த சொல்ல முடியாது. ஏன்னா சிராஜ் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 630 ஓவர் போட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவரை நம்ம ஒரு ஒர்க்லோடே மேனேஜ் பண்ணாமல் ஃபுல்லாக எடுத்திருக்கோம். அப்படி அவர்கிட்ட ஒர்க்லோடு சும்மா எடுத்துகிட்டே இருக்கும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக குறையதான் செய்யும். ஸோ டிரான்சிஷன் நடக்கும்போது இது கண்டிப்பாக நடக்கும். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய டிரான்சிஷன் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்தியா 4-0ன்னு சொல்லிட்டு ஃபைட்டே பண்ணாமல் லூஸ் பண்ணிட்டு வந்துச்சு. ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை. ஸோ இந்தியாவுக்கு ஒரு பெட்டர் எக்யூப்டு டீம் இருக்குது. ஓரளவுக்கு பெட் ஸ்ட்ரென்த் இருக்கனால 3-1 தோற்றுருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது 2-2 கூட போயிருக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பும்ரா இன்ஜுரினால இந்தியாவில் ஃபைட் பண்ணவே முடியல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங் ஸ்ட்ரென்த் இல்லை. பவுலிங் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா சமி இன்ஜுரி ஆகிறாரு அன்ஃபார்ச்சுனேட்டாக. அப்படி இருக்கும்போது பேக்கப் பவுலர்ஸ் ஒரு 3-4 பேர் இருந்திருக்கணும். அப்படி பேக்கப் பவுலர்ஸாக இருந்த யாருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. என்னதான் ஆகாஷ்தீப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே விக்கெட் டேக்கிங் டெலிவரி பெருசாக இல்லை. அவர் நிறையா பீட்டன் பண்ணாலுமே அதை விக்கெட் எடுக்கிற பாலாக அவரால் மாற்ற முடியல. இதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் மேட்ச் ப்ராக்டிஸ் தான். இந்தியாவில் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அதிக மேட்ச் ஆடல. இந்தியா லாஸ்ட் 1 or 2 இயர்ஸாகவே நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை இன்னும் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வரலைங்கிறது இன்றைக்கி எவிடெண்ட்டாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இது கம்பீரை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணாமல் டோட்டல் ஓவர் மேனேஜ்மெண்ட்டே இங்கே கொஞ்சம் ஃபெயில் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீனியர் பிளேயர்ஸ் ஆப்வியஸாக அந்த மாதிரி கஷ்டப்படும் போது அவங்க நம்ம பேக் பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு வழியே இல்லாமல் அந்த சீனியர் பிளேயர்ஸை பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக ரோஹித் சர்மாவை ஸ்டெப் டவுனும் பண்ண வச்சுருக்காங்க. டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கும்போது எந்த டீமாக இருந்தாலும் இப்படி தான் தடுமாறும். எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. அதே மாதிரி கோச்சுக்கும் அந்த டைம் தேவை. ஏன் இந்தியா T20 சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, லாஸ்ட் 2 சீரீஸுமே ரொம்ப ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீம் செட்டில் டீம். அதில் புது பிளேயர் வருண் சக்கரவர்த்தி, சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி பிளேயர்ஸை ஈஸியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாகவே பெருசாக கோலி அண்ட் ரோஹித் தேவைப்படல அந்த டீமுக்கு. ஆல்ரெடி இருக்க பிளேயர்ஸாக விளாண்டுருக்காங்க. இந்த வேர்ல்டு கப் என்ன தான் அவங்க ஆனாலுமே பேக்கப் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒரு ரீசனால் அந்த டீமை ஈஸியாக கோச் பண்ண முடியுது கம்பீர்னால. ஆனால் இந்த டெஸ்ட் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா
டெஸ்ட் டீமில் வந்து டிரான்சிஷன் வந்து 2 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அந்த டிரான்சிஷன் முடியறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஃபார்ம் இருந்த பிளேயர்ஸும் ஃபார்ம் அவுட் ஆயிடுறாங்க. முக்கியமாக கேப்டன் ஃபார்ம் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ எந்த ஒரு டீமாக இருந்தாலும் கேப்டன் இருந்து சப்போர்ட் பண்ணலைன்னா அந்த டீம் லூஸ் பண்ணுறது ஆப்வியஸான விஷயம். ஸோ இந்த டீமுக்கு வந்து டைம் தேவை அண்ட் கோச் நீட்ஸ் டைம். ஸோ கம்பீர் பெரிய கோச்சா இல்லையா அப்படிங்கிறது டூ சூன் டு ஜட்ஜ். ஸோ ரோம் வாஸ் இன் பில்ட் இன் அ சிங்கிள் டே. அப்படி இருக்கும்போது இந்த டிரான்சிஷன் ஃபேஸ் கம்பீர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது இன்னொரு 6 மந்த் இல்லை 1 இயர் அந்த மாதிரி டைம் பீரியட் கொடுத்தா தான் தெரியும் இந்த டீம் வந்து எப்படி உருவாகுதுன்னு. ஸோ இது 2 வழியாகவும் போகலாம். டீம் நல்லா உருவாகலாம். அப்படி இல்லாட்டி கம்பீர் அவரோட கோச்சிங் டென்யூர் யூஸ் பண்ணிட்டு சீனியர் பிளேயர்ஸை ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வகையாக தான் போகும். எப்படி இருந்தாலும் இது வந்து இந்தியாவுக்கு வின் சுச்சுவேஷன் தான். ஸோ நீங்களே சொல்லுங்கள், கம்பீரை இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து இன்னொரு 6 மாதமோ 1 வருஷமோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை இம்மிடியண்ட்டாக இப்போயே கம்பீரை தூக்கியே ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துடலாமா? உங்களோட ஒப்பீனியன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்க்கு டூ ஃபாலோ சில் கிரிக்கெட்.